கலையரசன் வந்து சிஎம் ஆக போறாரு. இன்னைக்கு அவர் ஒரு ஸ்பீச்சை வந்து பேசியிருக்காரு. அப்பா முடியலப்பா, என்னால வந்து 300 பேரை படிக்க வச்சேங்கிறாரு, நேஷனல் அவார்டு வாங்க போறேங்கிறாரு. நேஷனல் அவார்டுலாம் அவ்வளவு ஈஸியா போயிடுச்சு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவர் நிறைய சாதனைகள்லாம் பண்ணது. அதுக்கப்புறம் நீ சிஎம் ஆக போறேன், எனக்கு அந்த ஆசையெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் பார்வதி அக்கா பாத்தீங்கன்னா செம்ம காண்டாயிட்டாங்க. பிரவீன் காந்தி அவர்கள் பேசுறத பார்க்கும்போது எல்லாம் வந்து ஒரு சில பேர் கொண்டாடுறாங்க, ஒரு சில பேர் வந்து கொட்டாய் விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இரிட்டேட் ஆயிடுச்சு போல இருக்கு. இந்த நந்தினிக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஒரு சிலர் பரிதாபப்படுறதா இல்ல எதுக்கு இதை உள்ள விட்டுதுன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஒரு சிலர் ஆக்டிங்கிறாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே, நான் உங்க ஷாம். நிறைய பேர் வீடியோ பாக்கீங்க, லைக் பண்ணாம பாக்குறீங்க. லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, துஷாருக்கும் அரோராக்கும் என்ன ஓடிட்டு இருக்கு ப்ரோ, எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, ரெண்டு பேரும் ஒன்னாவே சுத்திட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதுல துஷாரே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, கலையரசன் கூட ஒன்னு சொல்லியிருப்பார்ல, வெளியில ரிவ்யூ பண்ற நாய்கள்லாம் என்னென்னமோ உருட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களாடா உருட்டுறோம், நீங்க பண்றதாண்டா நாங்க சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு சொல்ல தோணுது. துஷாரே சொல்லிட்டு எனக்கும் அரோரா கூட ஏதோ ஒன்று ஓடுன்னு கூட சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ உனக்கு அந்த ஆசை இருக்கு அப்படின்ற மாதிரிதான் நம்மளுக்கு தோணுது. பேசிக்கா பார்த்தா அந்த பையன் ரொம்ப சாஃப்டா இருக்கான், முட்டையை கொண்டு ஊட்டி விட்டு வந்து அடி வாங்குறான். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டா இருக்கான், ரொம்ப அமைதியா இருக்க, எங்கேயுமே ஒரு வார்த்தையை விட்டோ ஒரு கோவப்பட்ட எங்கேயுமே நம்ம பார்க்க முடியல. அதே மாதிரி அரோரா இருக்கட்டும் பாத்தீங்கன்னா வாய்ஸ் ரைஸ் பண்ணி சண்டை போட்டு நீ வா அப்படின்ற மாதிரிலாம் இல்ல, காமெடியா இருக்கிற தெரியாம இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஏதோ அது ஒரு ஃபன் மோட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சுத்திட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள பாண்டிங் நம்ம பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, ரெண்டு பேருக்கு வந்து செட் ஆகுது, பாண்டிங் நல்லா இருக்கு, அதனால ரெண்டு பேரும் ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்காங்க. இது போக போகதான் அது வந்து என்னவா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துதான் பார்க்கணும். அந்த கட்டத்தெல்லாம் நீங்க நெருங்குற கட்டத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நெருங்கல. இப்போதைக்கு ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா எப்போதும் ஒன்னாவே தான் இருப்பாங்க, ஒன்னாவே தான் பேசிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரிதான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாவே நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறமேட்டு எனக்கு இந்த தலைவன் தலை டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரவுண்ட் 2 நடந்துச்சு. எபிசோட்ல நீங்க பாத்துருக்க முடியாது, ஃபுல்லா அந்த நான் டாஸ்க்லயே போயிருச்சு. பாத்தீங்கன்னா அது பார்வதி அக்கா டென்ஷன் ஆயிட்டாங்க. என்ன கிட்ட வார்த்தை, என்ன பேச்சு பேசுது, அக்கா டென்ஷன் ஆகுது. நேத்து வச்சு சுபிக்ஷா வந்து அக்கா செய்ன்னு செஞ்சாங்க, இன்னைக்கு வந்து பிக் பாஸ் வச்சு செஞ்சு விட்டாங்க. ஒரு சைடு அவங்கதான் கேப்டன் ஆயிரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்திலாம் கூட அக்கா இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் எதுவுமே நடக்க வாய்ப்பே கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த கேப்டன்சி டாஸ்க் வந்து ரொம்பவே டஃபா போயிட்டு இருக்கு. அடுத்த கட்டத்தை நோக்கி எது நகருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அப்புறமேல இந்த நான் டாஸ்க்ன்னு கூட சொல்ல முடியாது. நான் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா சீசன்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்டா இருக்கும். இந்த சீசனுக்கு நான் எதுக்காக வந்தேன், நான் எப்படி இந்த வாழ்க்கைக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து பேசுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நந்தினி வந்து பாத்தீங்கன்னா, நந்தினி கிடையாது, இன்னைக்கு ஆதிரை பேசியிருந்தாங்க, அவங்களுக்கு பண்ண ஸ்ட்ரகிள் எல்லாத்தையும் பேசியிருந்தாங்க, சூப்பரா பேசியிருந்தாங்க. அப்புறமேட்டு பிரவீன் காந்தி அவர்கள் பேசியிருந்தாங்க. நான் லைவ்ல பாக்கப்பா கிட்டத்தட்ட தலையை வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்பான் போல இருக்கு, 2 மணி நேரம் பேசியிருப்பான் போல. வெளியில டிபேட்லாம் வந்து அட்டன் பண்றாருல, அதனால பேசுறாரு. அவரு ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் உட்காந்து எனக்கு லோகேஷ் கனகர் அந்த கூலி படத்துக்கு இன்டர்வியூ கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு. இருந்தாலும் நிறைய சுவாரஸ்யம்லாம் பேசுறாரு. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அந்த நான் இருந்த அகந்தையை அழித்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொயட்டிக்கா உள்ள இறங்கி அடிக்கிறாரா, நம்மளுக்கு வந்து ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நம்மளுக்கே எப்படின்னா உள்ள உட்காந்து நேர்ல கேட்கிறாங்க பாருங்க, அவன் ஒருத்தன் தூங்குறான், ஒருத்தன் ஒண்ணுக்கு வருதுங்கிறான், பார்வதியெல்லாம் என்னை வெளில விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஓட பாக்குது, ஒருத்தன் படுத்து தூங்குறான், கமருதீன் தூங்கிட்டு இருக்கான், காணா அவனத்து இப்படி உட்காந்துருக்க, லிட்டரலி எவனாலுமே உட்கார முடியல. இவரு வந்து அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்கு. முடிஞ்சோடனே எஃப்ஜே போய் காலில் விழுந்துட்டான், அது நல்லா இருக்கு. இருந்தாலுமே கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் கியூட்டா சொல்லியிருந்தாரு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். நான் இந்த மாதிரி பிரவீன் காந்திப்பா, நான் ஹீரோவாகவும் ஆசைப்பட்டனாலதான் பாத்தீங்கன்னா இப்படி ஆயிடுச்சு. எவ்வளவு பெரிய அந்த சோனியா பாட்டை வச்சு பாடிக்கிட்டு தான் வந்து உள்ள நுழைஞ்சாரு. தெரியும் நீ லெஜெண்ட் தான், நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்றதுக்காண்டி அந்த அரைச்சமாவதே கொஞ்சம் தற்பெருமை பேசுற மாதிரியும் எனக்கு தோணுச்சு. அதனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இனோவேட்டிவா வந்து அவர் பேசி இருந்திருக்கலாம் அப்படின்றது வந்து என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அப்புறமேட்டு அகோரி கலையரசன் பேசுறதுக்கு முன்னாடி சாரி பிக் பாஸ் கலையரசன், சாரி சிஎம் கலையரசன், சாரி தேசிய விருது கலையரசன், சாரி வேற என்னன்னு சொல்றது, பத்மஸ்ரீ கலையரசன், சாரி பத்மபூஷன் கலையரசன், என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியவே இல்லை. ஏன்னா அவர் பேசுறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒண்ணுக்கு வருது ஆய் வருதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு எஃப்ஜே வந்து அந்த சைடு கலை நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ பேசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரோட ஸ்டோரி எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. ஆனா வந்து அதுல உள்ள நல்லதை மட்டும் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. நான் 24 ஹவர்ஸும் குடிப்பேன், என் ஒய்ஃபை போட்டு அடிப்பேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. அவர் சொன்ன நல்ல விஷயங்கள் வந்து எடுத்துக்க. அவர் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாரு, எனக்கு உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆராய விரும்பல.
எனக்கு இது உண்மையா இருந்தா ரொம்ப சந்தோஷம். பொய்யா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு உண்டான பலன் வந்து அவர் தான் அனுபவிப்பாரு. உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியவே இல்லை. அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஆனா அது உண்மையா பொய்யா நாளைக்கு நான் ஆல்ரெடி பசங்க தேட ஆரம்பிச்சிருப்பாங்க என்ன இருக்கு. அந்த உண்மை கிடைச்சிச்சு அப்படின்னா நானே உங்கள்ட்ட வந்து சேர்த்துறேன். இப்போ வரைக்கும் அவர் சொன்னோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். அவர் வந்து 300 பசங்களை வந்து படிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு வயசு வர வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆசிரமத்துல வளர்ந்தேன், ரொம்ப கவர் பண்ண ஸ்ட்ரகிள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தாரு. எனக்கு அரசியல்ல போகணும்னு கூட ஆசை இருக்கு, நான் சிஎம்மாவே கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஆசைகள் எல்லாத்துக்குமே இருக்கலாம், அதுக்கான இடமும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான தகுதி எல்லாருமே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்டா இல்ல உண்மையான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு போக போக தெரியும். ஆனா நிறைய பேர் சொல்றாங்க அவர் நிறைய அவார்டுகள் எல்லாம் வாங்கியிருக்காரு, மிகப்பெரிய ஒரு டேலண்ட் பர்சன், நடுவுல கண்டென்ட்டுக்காக தான் இதை வந்து பண்ணி வாழ்க்கையை தொலைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க. அதே மாதிரிதான் வந்து உள்ளேயுமே கண்டென்ட்டுக்காக பண்ணி என்ன வேணா பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அவர்களுக்கு அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால அடுத்தடுத்து உண்மைகள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாவே உங்கள்ட்ட வந்து நான் சேர்த்துறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து ஷேர் பண்றாரு, அதாவது நிறைய விஷயங்கள் வந்து கோர்வையா இது பண்ணிட்டு பண்றாரு. அப்படி இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு தன்னை ஏதோ ஒண்ணு உணர்ந்து ஏதோ பேசுறாரு, அடிச்சு நவுத்தி அப்படி ஒரு மாதிரி கொண்டு போறாரு. அதை பார்க்கும்போது நம்மளுக்கே தோணுது, இது உண்மையா இல்ல இதை நம்பலாமா நம்ப கூடாதா, என்ன இருக்கலாமா இல்ல துபாய்க்கே போயிடலாமா அப்படின்ற லெவல்ல தான் வந்து நம்மளுக்கே தோணுது. இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இவர் சமூகத்துக்காக வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு, நிறைய விஷயங்கள் சொன்னாரு. ஆனா கடைசியில வந்து அவர் ட்ரோல் ஆகி ஒரு நெகட்டிவ் ஷேடோல தான் பாத்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆனார். அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் ஷேட்ல ட்ரெண்ட் ஆனார். வந்து பிக் பாஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா இவரோட கிராமத்துக்கே போயிட்டு நீங்க பிக் பாஸ் வரீங்களா, குக் வித் கோமாளி போறீங்களா இல்ல வந்து பிக் பாஸ் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். நீங்க கலையரசனை கூப்பிடுங்க, கூப்பிடாம போங்க, என்ன வேணா தப்பு கிடையாது, அது உங்களோட டீமோட விருப்பம், உங்க விஜய் டிவியோட விருப்பம், என்ன வேணா பண்ணுங்க. அவர் நெகட்டிவ் ஃபேமால வந்துட்டு அவர் நல்லவனா மாத்தணுன்ற எண்ணத்தினால கூட நீங்க கூப்பிட்டுருக்கலாம். ஆனா இதே ஒரு கேட்டகிரியை தவிர்த்துட்டு இவரை கூப்பிட்டு ஓகே போயிட்டு போங்க. ஆனா இந்த சான்ஸ்க்காக ஆடிஷன் அட்டன் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர். பல பேர்த்த நீங்க ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. பல பேர் ஆடிஷன் அட்டன் பண்ணி அவங்க வரணும் அப்படின்ற ஒரு வெறியில இருந்திருப்பாங்க. நீங்க சின்னதா ஒண்ணு கால்குலேஷன் மக்களே, நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறீங்க, ஏதோ ஒரு சம்பாதிக்கிறீங்க, என்னமோ பண்றீங்க, அதுக்கு அடையாளம் தெரியாம போறாங்கன்னு சொல்லிட்டு அது வேற விஷயம். ஒன்றும் கிடையாது. நீங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு சின்னதா ஒரு சீரியல் பண்றீங்க, அதுல மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் டு 20,000 ரூபாய் வரும். சின்னதா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு படங்கள் ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு அமௌண்ட் வரும். இல்ல ஒண்ணுமே இல்லை, பிக் பாஸ் ஃபேமை வச்சு ஒரு யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ திறந்து நீங்க உட்காந்துருந்தீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல உங்களுக்கு வந்து வருமானம் நல்லா வரதை விட பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லயே வருமானம் வரும், யூடியூப்லயே வருமானம் வரும். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த கொலாபரேஷனு, பெய்ட் ப்ரொமோஷனு, அந்த மாதிரி ப்ரொமோஷன்லயே சம்பாதிச்சுட்டு போயிடலாம். குறைஞ்சபட்சம் என்னை பொறுத்த வரைக்கும் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் எல்லாருமே எடுக்கிறேன். ஒரு 1 லட்சம் சொல்லுங்க மாசம் உள்ள போயிட்டு வந்தா அவ்வளோ பெரிய ஒரு லாபமா வந்து எல்லாத்துக்குமே இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேம் கிடைக்கும். அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்கேன். நம்மெல்லாம் வந்து நம்ம போகணும்னு இதெல்லாம் சொல்லவே இல்லை. நம்மெல்லாம் யோசிக்கிறது. நான் ஃப்ரெண்டு சொன்னான், மச்சான் யாரோ என்னென்னமோ உள்ளத்துக்கு போறாங்க, நீ பேசாம ஏவிபி வாசல்ல இருந்து உள்ள எகிரி குச்சி நீ போயிரு மச்சான், பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொன்னாங்க. அதெல்லாம் ஆடிஷன்லாம் பெரிய விஷயம் இல்லை போல இருக்கு. இன்னொரு ஃப்ரெண்டு பேசும்போது, ஏன்னா முன்னாலாம் அவன்கிட்ட பிராங்க் பண்ணிட்டு இருப்பேன், மச்சான் இந்த சீசன் நான் வந்து அட்டன் பண்ணிட்டேன் மச்சான், உள்ள போறேன் அப்படின்னு பிராங்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அது சொல்லுவோம். சில பேர் நம்புவாங்க என் ஃப்ரெண்ட் எல்லாம். அப்படி இருக்கும்போது அதை யாரு வேணா போலாம் போல இருக்கு மச்சான், நீ கூட போயிருக்கலாம்ல, ஏன் மச்சான் நீ போலையா, வேணான்னு எது சொல்லிட்டியான்னு சொல்லிட்டு கேட்கிறான். அந்த மாதிரி நம்மளை கூட விடுங்க, திறமை உள்ளவங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நீங்க கிராமத்துல போயோ எங்கேயோ போய் கூப்பிட்ட மாதிரி நம்மளுக்கு தெரியல. இதெல்லாம் கூப்பிட்டு ஏதோ ரிஜெக்ஷன் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. ஆனா இந்த சீசன் ஒரு மாதிரியா தான் போயிட்டு இருக்கு. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த கலையரசன் பேசின வச்சு நான் ஃபால்ஸ்ன்னு சொல்ல வரல, உண்மைன்னு சொல்ல வரல. அடுத்தடுத்து சம்பவங்களை வச்சு நடந்துச்சு, உண்மை கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களை வந்து சேர்த்துறேன். உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.